ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. கடலை உருண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு கடலை உருண்டை, கடலை பருப்பு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஃபேன்சி ஸ்நாக்ஸை விட இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்வீட் டிஷ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ வடச்சட்டியில் கடலை போட்டு வறுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஆற வைக்கிறதுக்காக முரத்தில் போட்டு ஆற வச்சிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுக்கலான்னு சொல்லி கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். எங்கள் அப்பாவே தோலெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா நான் தோடில் சூடாக இருந்துச்சு. ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வெள்ளை சர்க்கரை போடலை. நாங்கள் வீட்டில் இருந்த வெல்லத்தை தான் எடுத்திருந்தேன். வெல்லத்தை எடுத்து உட்காந்து உடச்சிட்ருந்தேன். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உடச்சி அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளை சர்க்கரை கூட போட்டுக்கலாம். எங்கள் அப்பாவே மரத்தில் இருந்து இந்த மாதிரி பண்ணி உண்மையிலே எடுத்துட்டாங்க. எனக்கு அது பண்ண தெரியாது. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நடக்கடலை, வெல்லம், 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்காக. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ஆட் பாதாம், முந்திரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அதையும் நடக்கடலை கூடயே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் 2-3 தடவை அரைச்சிட்டேன். நடக்கடலை அரைச்சாவே அதுலேயே கொஞ்சம் ஆயில் வந்து வெளியில் வரும். ஸோ அதுலேயே நம்ம வந்து உருண்டை பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு விட்டேன். அதுக்கப்புறம் நானே அதில் உருண்டை பிடிக்க ஆரம்பித்தேன். பட் ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், பாதிக்கப்புறமா ஒரு நெய் கொஞ்சமாக காய்ச்சி நெய்யில் போட்டு ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இஃப் யூ வாண்ட் டு ட்ரை யூ கேன் ஆல்சோ ட்ரை திஸ் அட் home. It's a very easy snack to make at home and also it's very healthy. So yeah, thank you so much. Don't forget to like, share and subscribe to this video.